ஹலோ மக்களே, இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்? சாம்சங் A20 எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மொபைல் வாங்கி ஒரு 5 வருஷம் இருக்கும். 5 வருஷமாக இந்த மொபைல் யூஸ் பண்ணிருக்கோம். அப்போ எப்படி வாங்கணுமோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் லைட்டாக லேக் ஆகும். ஏன்னா பழைய ப்ராசஸரோட ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. 2019 வாங்கின மொபைல் இருக்கும். இன்னமும் யூஸ் பண்ணிருக்கோம். 2024 வரைக்கும் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. இதுக்கு எந்த டிஸ்பிளே ப்ராப்ளமும் வரல, பேட்டரியை மாற்றினதில்லை. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். 13 MP கேமரா, 3GB RAM, 400 mAh பேட்டரி, AMOLED டிஸ்பிளே தான் இது, 6.4 இன்ச்சு. Android 9 தான் வரும்போது, இப்போ அப்டேட்டில் வந்து Android 11 இருக்குது. 32GB ஸ்டோரேஜ். டூயல் சிம் சப்போர்ட் தான். Gorilla Glass ப்ரொடெக்ஷன் இருக்குது. இந்த மொபைல் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்தது யூஸ் பண்ணுறது. 60 FPS டிஸ்பிளே தான் இருக்குது. கூட சார்ஜரும் கொடுத்தாங்க. 15 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்தாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது மொபைலு. அப்போ 15 வாட்ஸ் பெரிய விஷயம். இது வந்து ஃபுல் HD சப்போர்ட் இருக்கும். 1080p வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். கேமரா பார்த்தீங்கன்னா 13 MP கேமரா. குவாலிட்டி வெளியில் நீங்கள் சன்லைட் எடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வரைக்கும் நான் மொபைல் மாற்றல, இந்த மொபைல் யூஸ் பண்ணிருக்கோம். இன்னுமே ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் பேட்டரி மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா மொபைல் புதுசு மாதிரியே ஆகிடும். அதில் யூஸ் பண்ணுறது எந்த ப்ராப்ளமும் இல்லை, வரல. நீங்கள் யாரை சாம்சங் A20 வச்சுருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். இந்த ஹெவி கேம்லாம் நான் விளாண்டுட்டு இருக்கிறேன். இந்த ஒரு கேம் மட்டும் வச்சுருக்கேன். இப்போ தான் விளாட்றாங்க. PUBG மொபைல் டெவலப் பண்ணி யூஸ் பண்ணோம். எந்த லேக்குமே இல்லை. இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுது. 500 MP 600 MP தான் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1GB 2GB கேம்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக லேக் ஆகும் மொபைல். ஏன்னா அடுத்த ப்ராசஸர் இல்லை இது. ஹெவி கேம்ஸ்லாம் நீங்கள் ப்ளே பண்ணுங்க. தயவுசெய்து இந்த மொபைலில் ப்ளே பண்ணாதீங்க, கம்மியாக லேக் ஆகும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். சாம்பிளுக்காக இந்த கேம் ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த சேனல் ரொம்ப சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்காங்க. இந்த சேனல் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் என்ன மொபைல் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் இந்த மொபைல் இது வரைக்கும் எந்த டேமேஜும் ஆகலை, எந்த ஒரு ஸ்க்ராட்ச் கூட ஆகலை. ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் வந்தது, வால்யூம் பட்டன் வந்து டவுன் பட்டன் சரியாக ப்ரெஸ் பண்ண முடியல. ஏன்னா நான் அடிக்கடி அதை யூஸ் பண்ணுவேன், அது மட்டும் தான் எனக்கு ப்ராப்ளம். மற்றபடி எல்லாமே ஓப்பன் ஆகும். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், நம்ம டக்குன்னு ஓப்பன் ஆகுது. நான் பத்திரமா பார்த்துக்கிட்டேன், அதனால் இவ்வளோ நல்லா இருக்குது. சாம்சங் மொபைல் வாங்கலாமா வேண்டாமா நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சாம்சங் மொபைல் வாங்கலாம். ஏன்னா ஒரு சாலிடாக ஒரு 5 வருஷம் 6 வருஷம் யூஸ் பண்ணலாம் மொபைலை, எந்த ப்ராப்ளம் வரல. யூஸ் பண்ணுற விதத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒர்க் ஆகும். நல்லா கேமிங் போட்டு அடின்னு அடிச்சிங்கன்னா அந்த மொபைல் சீக்கிரமே டேமேஜ் ஆகிடும், பேட்ரி மாற்றிட்டு தரும். அதேமாதிரி மொபைலை வந்து நல்லா பத்திரமா பார்த்துங்க, அடிக்கடி கீழே போடாமல் பார்த்துட்டாலே மொபைல் நல்லாயிருக்கும். ஸ்பீக்கர் வந்து இன்னும் நல்லா இருக்கு, கேட்குது. சாங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக கேட்கும். ஸ்டீரியோவாக மாற்றிக்கலாம், மோனோவாக மாற்றிக்கலாம். இதில் இது நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, நான் எதுவுமே அவ்வளோ யூஸ் பண்ணது கிடையாது. இப்போ ரீசெண்டாக தான் ஒரு வருஷமாக இந்த மொபைல் வந்து லேக் ஆகுது, அது கூட ரொம்ப லேக் ஆகாது, மேஜராக லைட்டாக தான் லேக் ஆகும். இது வந்து ஹெச்டி பேனல் ஃபீச்சர்ஸ். இது நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா இந்த சைட்லேயே வந்து இந்த டைல்ஸ்லாம் வரும். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு அப்டேட்டில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ டைம் ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.